சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம மனோஜ் கடையில உட்காந்துக்கிட்டு இருக்கும்பொழுது மறுபடியும் அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட அம்மாவும் கடைக்கு வராங்க. வந்த உடனே மனோஜ் கைய பிடிச்சு கூட்டிக்கிட்டு வாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் உட்காந்துக்கலாம். வெளியில எவ்வளோ ஹீட்டா இருக்கு. உங்க கலருக்கு நீங்க கருத்து போயிடுவீங்க. வாங்க நம்ம 2 பேருமே போய் ஃப்ரிட்ஜ்ல உட்காந்துக்கலாம் அப்படின்னு மனோஜ கைய பிடிச்சுக்கிட்டு இழுக்குது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவும் தடுத்து பார்க்குறாங்க. ஆனா கேட்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் மனோஜ் நீ போய் முதல்ல எந்த ஃப்ரிட்ஜ்ன்னு பார்த்து வைம்மா. நான் வேலைய முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் உட்காந்துக்கலாம் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாப்புல. அந்த பொண்ணும் போய் ஃப்ரிட்ஜ சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்பதான் அந்த பொண்ணோட அம்மா ஒரு விஷயத்த மனோஜ் கிட்ட சொல்றாங்க. ஏற்கனவே ப்ரோமோவுல பார்த்துட்டோம் தான். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தோம். ஆனா எங்கேயுமே வந்து சரியாகல. கடைசியா டாக்டர் ஒரு விஷயம் சொன்னாரு. அத பண்ணுனா கண்டிப்பா க குணமாயிடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. அதாவது என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாப்ல. வேணும்னா என் பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? உன் விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம மனோஜோட குடும்பம், முத்துவுல இருந்து எல்லா விஷயமுமே அவங்க விசாரிச்சு தான் வச்சிருக்காங்களாட்டுக்கு. ஸோ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட சொத்து ஃபுல்லா உங்களுக்கு தான். நான் மிகப்பெரிய கோடீஸ்வரி. அப்படி இப்படின்னு நம்ம மனோஜுக்கு வேறயா ஆசைய மூட்டி விடுறாங்க. டக்குன்னு கேட்டதுனால மனோஜுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. "நீ உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லப்பா. நீ யோசிச்சே சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் கிளம்பிடுறாங்க. ஸோ மனோஜுக்கும் லைட்டா இப்ப ஆசை வந்துருச்சு. ஏன்னா பணம் வருது இல்லையா? இங்க சிந்தாமணியோட அடியாட்கள்லாம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம பப்பரப்பா மனோஜ் தான் அங்க இருக்கிறாப்ல. மனோஜ புடிச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. "நீ தான் முத்துவா?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே "நான் முத்து இல்ல. நான் பப்பரப்பா மனோஜ்" அப்படின்னு மனோஜ் சொல்றாப்ல. "என்னடா என்ட்டயே காமெடி பண்றியா?" அப்படின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல முத்துவும் அங்க வந்துடுறாப்ல. ஸோ அதுக்கப்புறம் என்ன, முத்துக்கிட்ட அடியாட்களோட வேலை செல்லுபடி ஆகாது இல்லையா? முத்து போட்டு பொளந்து எடுத்துடுறாப்ல. அதுக்கப்புறம் சிந்தாமணியும், சிந்தாமணியோட வீட்டுக்காரரும் வந்து, "என் பொண்ண ஒழுங்கா என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க" அப்படின்னு சொல்லி எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு பார்க்குறாங்க. ஆனா முத்து இருந்துகிட்டு, "நாங்க ஒண்ணும் வந்து உன் பொண்ண அடைச்சுலாம் வைக்கல. உன் பொண்ணு விருப்பப்பட்டு தான் வந்திருக்கா" அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுட்டு, "நாங்க 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணியே வச்சு தீருவோம்" அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் ரவுடிங்கள விட்டு அடிக்க சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதாவது நம்ம விஜயா ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. இவங்க கிட்ட இதுக்கப்புறம் பேசி ஒண்ணும் ஆகாது. நம்ம வேற வழியில தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அப்கமிங்ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.